அந்த வகையில இப்ப நாம பார்க்க போறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விநாயகரினுடைய வடிவம். அது என்ன வடிவம் அப்படின்னு கேட்டான்னா சந்தான லட்சுமி கணபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வடிவம். இந்த வடிவத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, இந்த விநாயகரை வழிபடுபவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான்னா, இந்த விநாயகரை வழிபட்டவர்களுக்கு அழகான, அதாவது நல்ல உருவமும் நல்ல மனதும் நல்ல எண்ணங்களும் நல்ல புத்தியும் நல்ல குணங்களும் உடைய புத்திரனானவன் அவர்களுக்கு பிறக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த விநாயகரை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. இந்த விநாயகரினுடைய மந்திரத்திலையும் இந்த விநாயகரினுடைய வழிபாட்டிலையும் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த விநாயகரை நாம வழிபடும் பொழுது சேர்த்தே சந்தான லட்சுமியையும் வழிபடுறோம். அதாவது சந்தான லட்சுமிக்கு உரிய மந்திரங்களையும் பீஜாட்சரங்களையும் இந்த விநாயகரை வழிபடும் பொழுது நாம சேர்த்து சொல்லி வழிபடுறோம். அதனால நமக்கு புத்திர பாக்கியமானது விரைவில் ஏற்படுது. ஆனா லக்ஷ்மியினுடைய மந்திரத்தோட, அதாவது பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சந்தான லட்சுமியினுடைய மந்திரத்தோட நாம விநாயகரினுடைய மந்திரத்தையும் சேர்த்து சொல்லி சேர்த்து வழிபடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான்னா, புத்திரபாகியம் ஏற்படுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஞானமும் குணமும் அழகும் உடைய ஒரு புத்திரனானவன் விரைவில் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில சக்தி வாய்ந்த இந்த விநாயகரினுடைய இந்த மந்திரத்தையும் வழிபாட்டையும் நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டான்னா, அந்தர்யாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிஷி தான் நமக்கு இந்த வழிபாட்டை கொடுத்திருக்கார். இந்த கணபதியினுடைய மந்திரமானது காயத்ரி சந்தஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விநாயக பெருமானானவர் எப்படி காட்சி தருகிறார் அப்படின்னு கேட்டான்னா, தங்க நிறத்துல இருக்கக்கூடிய மேனியில பீதாம்பரம், அதாவது மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு கையில சங்கம் சக்கரம் தாமரை பூ முதலியவற்றை தாங்கி கொண்டு செல்வத்தை பூரணமாக கொடுக்கக்கூடிய பூர்ண கும்பத்தை தன்னோட துதிக்கையில் தாங்கி கொண்டு தன்னுடைய மடியில சந்தான லட்சுமியோட காட்சி தரக்கூடிய இந்த விநாயகரை வழிபடணும் அப்படின்னு இந்த அந்தர்யாமி ரிஷியானவர் நமக்கு சொல்றார். இந்த விநாயகரை வழிபட்டால் நமக்கு நல்ல புத்திரபாகியம் ஏற்படுது அப்படின்னு பலரும் அனுபவத்துல கண்ட உண்மை.